ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ வந்து ஒரு நார்மலான இமேஜை எப்படி நம்ம வீடியோவா கன்வெர்ட் பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ராம்ப்ட்ட எடுத்து நம்ம அதை இமேஜா ஜெனரேட் பண்ணியிருந்தோம் ஜெமினியில. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு நார்மலான இமேஜை எப்படி நம்ம வீடியோவா ஜெனரேட் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறது இதுக்கு முன்னாடி இந்த ஆப் பேர் வந்து கிங் ஏஐன்னு சொல்லிட்டு வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிங் ஏஐ இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இது ஒரு பெய்ட் வெர்ஷன் ஆப் தான். இதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நான் நிறைய இடத்துல இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சதுனால இதை வந்து நான் வீடியோ மேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து கூகுள் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணது சொல்லுது. ஸோ இது சேஃபாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டில் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டா ஜஸ்ட் இது அக்ரின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்ட உடனே இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேலரியிலேருந்து சூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. இல்லைனா டேக் ஏ ஃபோட்டோன்னு சொல்லிட்டு வருது. இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு டேக் ஏ ஃபோட்டோ இல்லைனா செலக்ட் ஃப்ரம் கேலரின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நான் கேலரியில் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு நீங்கள் க்ளோஸ்அப்பாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நல்லா உங்களோட அந்த இமேஜ் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ நான் எக்ஸாம்பிள் ஒரு பிக் வந்து எடுத்துக்கிட்டேன், ராதாகிருஷ்ணர்து. இதை நம்ம வீடியோவாக ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ இதை ப்ராம்ப்ட் வந்து நீங்களே எழுதலாம், இல்லை எங்கேருந்தாச்சும் எடுத்தும் நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி எழுதி பார்த்துட்டா இதோட ப்ராம்ப்ட் வருமான்னு சொல்லிட்டு நான் காப்பி பண்ணி எங்கேயும் பேஸ்ட் பண்ணல. ஸோ நான் எழுதிய அது மாதிரியும் நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ராம்ப்ட் ஏதாச்சும் இருந்தால் அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா உங்களோட அந்த இமேஜ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதுக்காக ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து எடுக்கும். நீங்கள் ஆப்பை விட்டு வெளியே வந்துட்டால் கூட இது வந்து போகாது. இந்த வீடியோ சேஃபாக தான் அதில் சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சா நம்ம பார்க்கலாம். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இது வந்து வீடியோவாக. ஸோ வீடியோ வித் இதில் என்னென்னா, இந்த ஆப்பில் வீடியோ வித் அந்த சவுண்டு கூட வரும். உங்களுக்கு சவுண்ட் வேணும்னா நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம், இல்லைனா இல்லை. இதில் என்னென்னா, இந்த வாட்டர் மார்க் வந்து காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் மார்க் வந்து நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், இதை க்ராப் பண்ணிவிட்டு வேணால் ரிமூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது பெய்ட் வெர்ஷன் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா இதோட அந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு வித் சவுண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இது அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணலாமா, இல்லைனா உங்களுக்கு சவுண்டோடு இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணுமான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இது மாதிரி காட்டுது பாருங்கள். அதே மாதிரி இது பப்ளிஷ் போஸ்டெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அந்த க்ரெடிட் வந்து உங்களுக்கு கிளைம் ஆகும். கிளைம் ஆகிறதுனால நீங்கள் நிறைய வீடியோஸும் பண்ணிக்கலாம். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த ஆப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் டவுன்லோட் MP4 ஒரு தடவை டவுன்லோட் பண்ணேன். அண்ட் வித் சவுண்டுன்னு சொல்லிவிட்டு நான் பண்ணி பார்த்தேன். அண்ட் அந்த வீடியோவோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருந்துச்சு. அந்த சவுண்டும் வந்து நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.